ஜூலை மாதம் 14ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. பொதுக்காலத்தின் 15ஆம் வாரம். முதல் வாசகம் ஆமோஸ் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 12 முதல் 15 முடிய. அந்நாட்களில் பெத்தேலின் குருவாகிய அமட்சியா ஆமோஸை பார்த்து, காட்சி காண்பவனே, இங்கிருந்து போய்விடு, யூதாவின் நாட்டுக்கு ஓடிவிடு, அங்கே போய் இறைவாக்கு உரைத்து உன் பிழைப்பை தேடிக்கொள். பெத்தேலில் இனி ஒருபோதும் இறைவாக்கு உரைக்காதே, ஏனெனில் இது அரசின் புனித இடம், அரசுக்குரிய இல்லம் என்று சொன்னான். ஆமோஸ் அதற்கு மறுமொழியாக அமட்சியாவை பார்த்து கூறினார், நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமர தோட்டக்காரன். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து என் மக்களாகிய இஸ்ரேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவராம் இறைவன் உரைப்பதைக் கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றி மிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போர்க்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எங்களுக்கு காட்டியருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றையொன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும், விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எங்களுக்கு காட்டியருளும். நல்லதையே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எங்களுக்கு காட்டியருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 3 முதல் 14 வரை. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் நம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்குச் சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள
அன்பினால் முன்குறித்து வந்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கிறிஸ்து இரத்தம் சிந்தி தம் அருள் வளத்திற்கு ஏற்ப நமக்கு மீட்பு அளித்துள்ளார். இம்மீட்பால் குற்றங்களிலிருந்து நாம் மன்னிப்பு பெறுகிறோம். அந்த அருளை அவர் நம்மில் பெருகச் செய்து அனைத்து ஞானத்தையும் அறிவு திறனையும் தந்துள்ளார். அவர் தமது திருவுளத்தின் மறைபொருளை நமக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இது கிறிஸ்து வழியாக கடவுள் விரும்பிச் செய்த தீர்மானம். கால நிறைவில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை அனைத்தையுமே கிறிஸ்துவின் தலைமையில் ஒன்று சேர்க்க வேண்டும் என்ற திட்டமே மறைபொருள். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன் குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். நீங்களும் உங்களுக்கு மீட்பளிக்கும் நற்செய்தியாகிய உண்மையின் வார்த்தையை கேட்டு அவர் மீது நம்பிக்கை கொண்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியால் அவருக்குள் முத்திரையிடப்பட்டீர்கள். அந்த தூய ஆவியே நாம் மீட்படைந்து உரிமை பேறு பெறுவோம் என்பதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிறது. இவ்வாறு கடவுளது மாட்சியின் புகழ் விளங்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசு 12 இருவர் இருவராக அனுப்பினார். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 7 13 வரை. அக்காலத்தில் இயேசு 12 தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்பத் தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரமும் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைதடி தவிர உணவு, பை, இடக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டுக்கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டுமென்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, கடவுள் தகுதியற்றவர்களை அழைக்கின்றார், அழைத்தவர்களை தகுதியுள்ளவர்களாக்குகிறார் என்று வழக்கமாக சொல்வதுண்டு. இன்றைய வாசகங்களில் இதற்கு சாட்சியாக 3 நபர்களை நாம் பார்க்கின்றோம். முதலாவதாக ஆமோஸ் அமர்ஷியாவிடம் பேசும்போது இறைவாக்கு பணிக்கு தான் எந்த அளவிற்கு தகுதியற்றவன் என்பதை எடுத்துரைக்கின்றார். நான் இறைவாக்கினன் இல்லை, இறைவாக்கினர் குழுவில் உறுப்பினனும் இல்லை. நான் ஆடு மாடு மேய்ப்பவன், காட்டு அத்திமரத் தோட்டக்காரன் என்கின்றார். இரண்டாவதாக சீடர்களின் தகுதியின்மையை நாம் அறிந்திருக்கின்றோம். பெரிய அளவில் படித்தவர்கள் அல்ல, யார் பெரியவர் என்று சண்டையிட்டவர்கள், பதவிக்காக அலைந்தவர்கள், 3 ஆண்டுகள் தங்களுக்காகவே வாழ்ந்த இயேசு கைது செய்யப்பட்ட வேளையில் உயிருக்கு பயந்து ஓடியவர்கள். மூன்றாவதாக புனித பவுலடியார். ஒரு வகையில் பார்த்தோம் என்றால் புனித பவுல் தகுதி நிரம்பியவராக இருந்தார். அதாவது நிறைய படித்தவர்,
தன் மதத்தின் மீது தீராத ஆர்வம் கொண்டிருந்தவர், சட்டங்களை நுணுக்கமாக அனுசரித்து வந்தவர். ஆனால் இப்படிப்பட்ட தகுதிகளே அவரது தகுதியின்மைக்கு காரணமாக மாறிவிட்டன. அதாவது அவரது கல்வியறிவும் மதப்பற்றும் சட்டங்களை நுணுக்கமாக கடைபிடித்த தன்மையும் அவரது உள்ளத்தை கடவுள் பாலும் சக மனிதர்கள் பாலும் திறப்பதற்கு பதிலாக அவரை மேலும் மேலும் மூடிய மனமுள்ள மனிதனாக மாற்றிவிட்டன. இப்படிப்பட்ட தகுதியற்ற மனிதர்களைத்தான் கடவுள் தேர்ந்தெடுத்தார். தனது சீடர்களாக இருக்கப் போகின்றவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்த பொழுதும் அவர்களை அழைத்தார். ஆடுகள் ஓட்டிக்கொண்டு போன என்னை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, என் மக்களாகிய இஸ்ரவேலிடம் சென்று இறைவாக்கு உரைத்திடு என்று அனுப்பினார் என்கின்றார் ஆமோஸ். அன்புக்குரியவர்களை, மேற்கண்டவர்களை இறைவன் அழைத்ததன் நோக்கம் அவர்கள் தகுதியற்றவர்களாக இருந்தது மட்டுமல்ல, அவர்களது தகுதியின்மையை தாண்டி அவர்களிடமிருந்த தேடலும் திறந்த மனமுமே அவர்கள் கடவுளின் அழைப்பை பெற்றுக்கொள்வதற்கான காரணமாக இருந்தது. ஆமோஸிடம் அந்த திறந்த மனம் இருந்தது. எனவேதான் தென்னாடான யூதாவை சார்ந்த அவரை கடவுள் வடநாடான இஸ்ரேலுக்கு தன் செய்தியை அறிவிக்க அனுப்பிய பொழுது மனம் உவந்து செவி சாய்த்தார். சீடர்களும் காலப்போக்கில் திறந்த மனதையும் தேடலையும் தங்களில் வளர்த்து கொண்டனர். இயேசுவின் உயிர்ப்பிற்கு பின்பு நடந்த நிகழ்வுகள் அதை உறுதிப்படுத்துகின்றன. புனித பவுல் தொடக்கத்தில் மூடிய மனமுள்ளவராக இருந்த பொழுதிலும் ஸ்தேவானின் இறப்பிற்கு பின்பு கொஞ்சம் தேடல் அவரது வாழ்வில் வந்திருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதை நம்மால் உணர முடிகிறது. அதாவது புனித பவுலின் மனமாற்றம் தமஸ்கு நகர் செல்லும் வழியில் நடந்தாலும் அதற்கான விதை புனித ஸ்தேவானின் மறைசாட்சிய சாவிலே போடப்பட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஸ்தேவான் மீது கல்லெறிந்தவர்கள் சவுல் என்ற இளைஞரிடம் தங்களது ஆடைகளை ஒப்படைத்ததாக லூக்கா கூறுகின்றார். திருத்தூதர் பணி 7:58. இதுவரை தான் நம்புகின்ற கடவுளுக்காக பிறரது உயிரை எடுப்பது ஒன்றை மட்டுமே அறிந்திருந்தவர் சவுல். ஆனால் முதன்முறையாக தான் நம்புகின்ற கடவுளுக்காக தன் உயிரையே கையளிக்கின்ற ஒரு நபரை ஸ்தேவானில் சவுல் பார்க்கின்றார். மேலும் தன்னை சாகடித்தவர்களையே ஸ்தேவான் மன்னிப்பதையும் பார்க்கின்றார். இது சவுலில் ஆழ்ந்த குடைச்சலையும் தேடலையும் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தான் தன் மதத்தையும் கடவுளையும் புரிந்து கொண்ட விதம் சரிதானா என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்க வேண்டும். இந்த தேடலின் முத்தாய்ப்பாகத்தான் தமஸ்கு நகர் வழியில் நடந்த அனுபவத்தை நாம் பார்க்க முடியும். அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட தேடல் உள்ள மனிதர்களை கடவுள் தேர்ந்தெடுத்து அவர்களை தகுதியுள்ளவர்களாக்கி தம் அருட்கொடைகளால் அவர்களை நிரப்பி அவர்களை தன் பணிக்கென அனுப்புகின்றார் என்பதுதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காண்பிக்கின்ற செய்தி. தான் தேர்ந்தெடுத்து தம்மால் அனுப்பப்படுபவர்களை கடவுள் எத்தகைய அருட்கொடைகளால் நிரப்புகிறார் என்பதனை இன்றைய வாசகங்கள் எடுத்துரைக்கின்றன. உலகம் தர இயலாத அமைதியால் இயேசு அவர்களை நிரப்புகின்றார். இந்த அமைதியையே திருத்தூதர்கள் இல்லந்தோறும் எடுத்துச் சென்றனர். போதிப்பதற்கான அதிகாரத்தையும் பேய்களை ஓட்டுவதற்கான வல்லமையையும் நலமற்றோரை குணப்படுத்துவதற்கான ஆற்றலையும் இயேசு அவர்களுக்கு வழங்கினார். இது போக அழைக்கப்பட்டவர்கள் மீது எத்தகைய கொடைகளை கடவுள் வழங்குகிறார் என்கின்ற பெரிய பட்டியலையே புனித பவுல் இன்றைய 2ஆம் வாசகத்தில் தருகின்றார். விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசியை இறைவன் நம் மீது பொழிகின்றார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் வாழ்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். தம் சொந்த பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள அன்பினால் நம்மை முன்குறித்து வைத்திருக்கின்றார். நம் குற்றங்களை மன்னிக்கின்றார். நமக்கு ஞானமும் அறிவுத்திறனும் தரப்பட்டுள்ளன. கடவுளது திருவுளத்தின் மறைபொருள் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கடவுளின் உரிமை பேற்றுக்கு உரியவர்களாக மாற்றப்பட்டுள்ளோம் என்று புனித பவுல் தொடர்ந்து எழுதி கொண்டே போகின்றார். ஜெபம். இறைவா, நாங்கள் அழைக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணரவும்
இந்த அழைப்பின் பொருட்டு எங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அருள் கொடைகள் மட்டில் விழிப்போடு இருக்கவும் அருள்தாரும். ஆமேன்.